வணக்கம் அன்பு குழந்தைகளே. இன்றைய நாளிலும் ஏதேன் தோட்ட கதையை உங்களுக்காக கூறப்போகிறேன். ஒரு அழகான நாளில் கடவுள் ஒரு பெரிய பசுமையான தோட்டத்தை உருவாக்கினார். அந்த தோட்டம் ஏதேன் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே நிறைய மரங்கள், வண்ணமயமான பூக்கள், இனிய கனிகள் இருந்தன. அந்த தோட்டத்தில் கடவுள் முதல் மனிதனான ஆதாமை வைத்தார். இந்த தோட்டத்தை நீ கவனமாக பார்த்துக்கொள் என்று கடவுள் சொன்னார். ஆதாம் ஒருத்தராக இருந்ததால் கடவுள் அவனுக்கு ஒரு நல்ல தோழியை உருவாக்கினார். அவள் பெயர் ஏவாள். இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் கடவுள் சொன்னார், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிடலாம், ஆனால் ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று. ஒரு நாள் ஒரு பாம்பு ஏவாளிடம் வந்தது. அது கேட்டது, இந்த கனியை சாப்பிடக்கூடாதா என்று. ஏவாள் சொன்னால், ஆம், சாப்பிட்டால் கெட்டது நடக்கும் என்று. ஆனால் பாம்பு சொன்னது, இல்லை இல்லை, சாப்பிடலாம் என்றது. ஏவாள் அந்த கனியை பார்த்தாள். அது ரொம்ப அழகாக இருந்தது. அவள் அதை சாப்பிட்டாள். பிறகு ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவனும் சாப்பிட்டான். அதற்கு பிறகு அவர்கள் தவறு செய்ததை உணர்ந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டார்கள், தன்னை மறைத்து கொண்டார்கள். கடவுள் அழைத்தார், ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய் என்று. அவர்கள் பயந்து வெளியே வந்தார்கள். கடவுள் சொன்னார், நான் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லை. பிறகு கடவுள் அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார். இந்த கதையின் வழியாய் கூட குழந்தைகளே, நாம் கற்றுக்கொள்வது, நாம் பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தவறு செய்யக்கூடாது. நல்லதை மட்டுமே நாம் தேர்வு செய்து நடக்கின்றவர்களாய் இருக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்பிலே நாமும் பயணிப்போமா?